என்ன மச்சான் சொல்ற? அவ உனக்கு பார்த்த பொண்ணா? ஆமாண்டா, அவ தான் பொண்ணுங்கிறாங்க. எப்படி இருக்கும்? அப்புறம் நீ என்ன பண்ண? முடியாதுன்னு சொல்லிட்டல. எங்க அம்மா சொன்னதுனால என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. என்னடா சொல்ற? அப்போ அவளை கல்யாணம் பண்றதுக்கு நீ சம்மதம் சொல்லிட்டியா? ஐயோ நோ, அவளை போய் கல்யாணம் பண்ண நான் சரின்னு சொல்வேனா? அப்போ என்னதானா சொன்ன? பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு தான் என் கனவு, லட்சியம் எல்லாமே. அவ என்னோட ரசிகை. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ தான் என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி புரிய வச்சிட்டேன். சூப்பர்ரா. உங்க அம்மா மனசையும் கஷ்டப்படுத்தாம அந்த பொண்ணுகிட்ட பளிச்சுன்னு உண்மையை சொல்லிட்ட. சூப்பர்ரா மச்சான். ஓப்பனா பேசிட்டா தேவையில்லாத கன்ஃபியூஷனே இருக்காது. என் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவ முகத்துல ஒரு கேள்விக்குறி இருந்ததுதான். ஆனா புரிஞ்சுக்கிறேன்னு தலையாட்டி சரின்னு சொல்லிட்டா. ஆமாமா, இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. இந்நேரம் அவ இந்த கல்யாணம் வேண்டான்னு அவ வீட்டுல சொல்லியிருப்பா. அவளோட முடிவு பண்ண இந்த நிச்சயம் வெறும் பேச்சோட தான் நிக்கும். என் அண்ணனை மட்டும் அவனுக்கு பொருத்தம் அமைஞ்ச பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி ஸ்ரீஜாவை பத்தி சொல்லி புரிய வச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னங்க ஐயா தேங்காய் எல்லாம் உடைக்கிறீங்க? என் வேண்டுதல் அம்மா நிறைவேற்றிட்டா சாமி. என் பேத்திக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமை நிச்சயம். அதுக்குதான் இப்ப தேங்காய் உடைச்சிட்டு வர. நல்ல விஷயங்க ஐயா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவகிட்ட வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்கும். இருக்கோ, அம்பாளுக்கு தீபாராதனை காட்டிட்டு வரேன். அம்மா, நான் உன்னை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. நான் அன்னைக்கு கோவத்துல பேசிட்டேன். ஆனா உண்மையிலேயே நீ தெய்வம்னு நிரூபிச்சிட்ட. நல்லபடியா என் பேத்தி கழுத்துல தாலி ஏறிட்டா அது போதும் எனக்கு. வேற எனக்கு எதுவுமே வேணாம்மா. நான் நிம்மதியா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் தாயி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அண்ணி, அவ்வளவுதான். இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிச்சயம் பேசி முடிச்சிட்டாங்க. பூ வச்சாச்சு. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல எல்லா பொருத்தமும் அமைஞ்சு ஜாதகம் அமையறது கஷ்டம். அதுவும் ஒரே நேரத்துல அக்கா தங்கச்சி ஜாதகமா அமையாதுன்னு நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். ஆனா அந்த சுபத்ரா எல்லாத்தையுமே நடத்தி காட்டிட்டா. அதுவும் இவ்ளோ சீக்கிரமா? ச்சே, என்னால நம்பவே முடியல. டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறா. எதையாவது சொல்லி குழப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள பூ வச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டா. நானும் துபாயில இருக்கிற என் வீட்டுக்காரர்கிட்ட போன் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு மண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணி. ஒன்னும் பண்ண முடியாதுன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லாத. அவளுக்கு ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அடக்குறேன். அவ திமிர மொத்தமா நான் அடக்குறேன். பானுமதி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. இந்த முட்டி மோதி சண்டை போடுற வேலையெல்லாம் வேலைக்காகாது. அதெல்லாம் எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. அவங்கள மிரட்டியோ பலவந்தப்படுத்தியோ நம்மளால ஜெயிக்க முடியல. வேற ஏதாவது வழி இருந்தா யோசி. வேற வழினா என்ன வழி? சென்டிமெண்டா பேசிதான் அவ அந்த குடும்பத்தை நடத்துறா. நீ ஏதாவது சென்டிமெண்டா பேசி அவளை லாக் பண்ண முடியுமான்னு யோசி. எனக்கு தேவை என் பொண்ணு, உன் வளர்ப்பு மக அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். அதான். மற்றபடி எல்லாமே நாம நினைச்ச மாதிரி ஈஸியா நடந்துடும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டும் யோசி. அப்பதான் நாம அந்த சுபத்ராவோட ஃபேமிலியை ஜெயிக்க முடியும். ஆமா நீ, அவர் சொல்றதுதான் கரெக்ட். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அன்னைக்கு நம்மள மாட்டி விட்டால அந்த இசை, அவளதான் இப்போ பொண்ண பார்த்து வச்சிருக்கா. அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ்வளவுதான், நம்ம கதையே கந்தல் ஆயிடும். நான் இல்லனா பேசாம துபாயில இருக்கிற புருஷ வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதனால ஏதாவது சீக்கிரமா ஐடியா பண்ணி இந்த விஷயத்தை எப்படியாவது நிப்பாட்டி நம்ம தீப்தியா அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புற வழியை பாருங்க.
எங்க வீட்டு பொண்ணு தீப்தி தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போவா. அப்பதான் நான் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும். அதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறு, நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். அண்ணி, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா சீக்கிரமா சொல்லுங்க. இந்தாங்க மாமா, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அடேங்கப்பா, சூப்பர். என்ன இனிப்பு தூக்கலா இருக்கு. ம், என் பொண்ணு பெரிய இடத்துக்கு வாக்கப்பட போறாள்ல, அதான் என் மனசுல சந்தோஷம் தூக்கலா இருக்கு, இதுலயே தூக்கலா இருக்கு. ருக்மணி, ஏய் ருக்மணி, வெளியே வா. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. வாங்க. அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கியே. என்ன என்ன சம்பந்தி சொல்றீங்க? போலி ஜாதகத்தை கொடுத்து என்னையே ஏமாத்திருக்கியே. உனக்கு என்ன தைரியம்? ஐயோ, சம்பந்தி அம்மா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்போ நான் போய் சொல்றேனா? போலி ஜாதகமா? அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது சம்பந்தி. தெரியாது? ஆஹா. ஜோசியரே, சொல்லுங்க. அம்மா, இந்த அம்மா எனக்கு பணம் கொடுத்து பொய்யா ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் எழுதி கொடுத்தம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்தி இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்ப? ஐயோ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மேடம், நான் சொன்ன ஃப்ராட் பொம்பளை இவதான். போலி ஜாதகத்தை கொடுத்து மோசடி பண்ணிருக்கா. இவளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணி, நான் சொல்லல இதுங்க சில்லறத்தனமான குடும்பம், பணத்தாசை புடிச்சவங்க. வந்து வண்டியில ஏறு. இல்ல, ஒழுங்கா வந்துரு, இல்ல உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். வான்னு சொல்றேன்ல. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? ஏமா இப்படி செஞ்ச? இது மாதிரி செஞ்ச ஒரு கல்யாணம் அவசியமா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. முதல்ல வந்து வண்டியில ஏறு. தேவையில்லாம டிராமா பண்ணாத. கான்ஸ்டபிள்ஸ், இவள வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். அம்மா, ஏமா இப்படி பண்ண? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதோ நிக்கிறாளே மங்கா, இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது இவதான். ஏ ருக்கு, என்ன நீ? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம். என்ன இந்த ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போனது இந்த மங்கா தான். ஓ, நீயும் இவ கூட்டாளியா? இன்ஸ்பெக்டர், இவளையும் சேர்த்து ஜீப்ல போடுங்க. நீங்க 2 பேரும் ஜீப்ல வந்து ஏறுங்க. கான்ஸ்டபிள், 2 பேரும் இழுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். அம்மா அம்மா, வேணாம்மா, என்ன விட்டுருங்கம்மா. நான் அப்ரூவரா மாறிடுறேம்மா. என்னது, அப்ரூவரா மாறியா? ஆமாம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இவங்க இன்னொரு பொய்ய சொல்லிருக்காங்க. அது இதை விட பெரிய மேட்ரு. இதை விட பெரிய மேட்ரா? ஆமாம்மா, இந்த பொண்ணு இசைக்கு காது கேட்காதுமா.
என்னது? இசைக்கு காது கேட்காதா? ஆமாமா, சத்தியமா சொல்றேன், அவளுக்கு காது கேட்காது. ஃப்ராடு பொம்பளை, இந்த அளவுக்கு என்ன ஏமாத்திருக்கியே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னெல்லாம் உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. சுடாதீங்க, 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 ஐயோ சுடாதீங்க, ஐயோ ஐயோ ஐயோ, இல்ல வேண்டாம், சுடாதீங்க, சுடாதீங்க. என்னாச்சு? சுடாதீங்க, சுடாதீங்க. ஏ ருக்கு, என்னாச்சு உனக்கு? அது கனவு, கெட்ட கனவு. சுடாதீங்க சுடாதீங்க தானே கத்துன. நீங்க தோசை சுட்டுட்டு இருந்தீங்களா, அதான் சுடாதீங்க சுடாதீங்கன்னு கத்துன. இல்லையே, கெட்ட கனவுன்னு சொன்ன. இப்ப நீங்க தோசை சுடுறதே கெட்ட கனவு தானே? இவளோட பெரிய தொல்லையா போச்சு. மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா? ஆமா. பானு, ஏன் இன்னும் சாப்பிடல? எல்லாம் வச்சது வச்ச மாதிரியே இருக்க. பசிக்கலன்னு. நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது. தீப்தியோட கல்யாண விஷயம் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எப்பவும் போல தைரியமா இரு. ஓகே, வா சாப்பிடலாம், வா. வா, கை கழுவிட்டு வா. அம்மா அம்மா, பசிக்குதுமா, சாப்பிட போலாமா? இருமா, இன்னும் அரை மணி நேரம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு போய் சாப்பிடலாம். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. ஹலோ, அது ஒரு நிமிஷங்க. ஆமா, அதோ வர 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 வர. ஏய், என்ன தைரியம் இருந்தா நான் சாப்பிடுற இலையில கை வைப்பேன். பொண்ணு வாடி. ஐயோ விஜி, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சாப்பிடுற இலையில கை அம்மா அம்மா, வைப்பேன். ஏன் பொண்ணுதாம்மா, என்னம்மா பண்ணா? ஏதாவது தப்பு பண்ணாளா? என் ரூமுக்கு வந்து நான் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை கை வச்சு சாப்பிட்டுருக்கா. என்ன தைரியம் இருக்கணும் இவளுக்கு? அம்மா அம்மா, பசியில பண்ணிட்டாமா, மன்னிச்சிடுங்க, என் பிள்ளைய விட்டுருங்க. ஏய், இனிமே யாருக்குமே இந்த நினைப்பு வரக்கூடாது. என்ன பசியா இருந்தாலும் இப்படி பண்ணணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. டேய் மேடம், நீ கேஸ பத்த வச்சு கரண்டிய நல்லா பழுக்க பழுக்க காய்ச்சி எடுத்துட்டு வாடா. ஓகே மேடம். இந்த கை தானே ஏன் சாப்பாட்டுல கை வச்சது? இனிமே உனக்கு இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் ஏன் நினைப்பு மட்டும் தான் வரணும். அம்மா, சின்ன பொண்ணுமா, பசியில தெரியாம பண்ணிடுச்சு, மன்னிச்சிடுங்கம்மா. என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா.
உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேம்மா. என் பிள்ளைய விட்டுருங்கம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. ஏய் ஸ்ரீ, ஏய் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. மா சொல்லுங்கம்மா. இந்த பொண்ணை புடி, புடி. வேணாம், என் பொண்ணை கையை விட்டுருங்க, கெட்டியா புடி. எதுவும் பண்ணாதீங்க, விடுங்க. ஆண்டி ஆண்டி தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இனிமே நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டி. அம்மா அம்மா பயமா இருக்குமா. வாங்கம்மா வீட்டுக்கு போலாமா. டேய் சீக்கிரம் கொண்டு வாடா. வா சீக்கிரம். அம்மா பயமா இருக்குமா. அம்மா அம்மா என் பிள்ளைய விட்டுருங்கம்மா, என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். அம்மா தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருங்கம்மா. அம்மா அம்மா வேணாம்மா, சொன்ன கேளுங்கம்மா, விட்டுருங்கம்மா. ஆண்டி எனக்கு பயமா இருக்கு. ஹாய் மேம் கேட்டதை கொண்டு வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அம்மா அம்மா வேணாம்மா, விட்டுருங்கம்மா. ஐயோ அம்மா வலிக்குதுமா. ஒண்ணு இல்லம்மா. ஐயோ கை காட்டு. ஐயோ அப்பா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி குழந்தை கையில போய் சூடு வச்சிருக்கீங்க. ஏய் யாரே நீ? என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்னைய கேள்வி கேக்குற? உன்னை யாரே உள்ள விட்டது? நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. செக்யூரிட்டி முதல்ல இவளை வெளியில தள்ளு. இருங்க, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சூடு வச்சிருக்கீங்களே, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? பசிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அரை மணி நேரம் பொறுமா, டியூட்டி இன்னும் முடியலன்னு சொன்னேன். புள்ள தெரியாம அவங்க சாப்பிட வச்சிருந்த இலையில சாப்பிட கை வச்சிருச்சு. தெரியாம பண்ணிட்டான்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். என் புள்ள கையில சூடு வச்சுட்டாங்கம்மா. என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க? ஏய் நீ யாரடி அது கேக்குறதுக்கு? முதல்ல வெளியில போ. ஓ நான் யாரா? இருங்க, இப்பவே ஸ்ருதி சில்ட்ரன் கேருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஹலோ, இந்த இடத்துக்கு உடனே வாங்க, நான் உடனே லொகேஷன் ஷேர் பண்றேன். நான் கேட்டாலாம் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப அவங்க வருவாங்கல்ல, கேட்பாங்க, அப்ப பதில் சொல்லுங்க. நீ யார வேணா வர சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப மரியாதையா இந்த குழந்தை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏய் சும்மா நிறுத்தடி. மன்னிப்பா? நானா? நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். கேளுங்க. மன்னிப்பெல்லாம் என்னால கேட்கவே முடியாது. வலிக்குதா? அழாதடா, சரியாயிடும். காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார் வாங்க சார். சார் என்னாச்சு? நான் தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். இதோ இந்த குழந்தையோட கைய பாருங்க சார். இவங்க குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க சார். ஒரு ஆளை துன்புறுத்துறதே தப்பு, அதுலயே குழந்தைய துன்புறுத்தி இருக்கீங்க. இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். மா கொஞ்சம் தனியா வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார்
தனியா எதுக்கு சார் பேசணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க. இவங்களுக்கு தண்டனை வாங்கி தராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏமா பேசாம மன்னிப்பு கேட்டு இழப்பீடா ஏதாவது கொடுத்துடுங்கம்மா. நான் மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்கலன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணா பெரிய விஷயமாகும். அதுவும் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்க கம்பெனிக்கே சீல் வச்சிருவாங்க. அதனாலதாம்மா சொல்றேன், வேற வழியே இல்ல. ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். காம்பன்சேஷன் கொடுத்தாலும் பத்தாது, மன்னிப்பு கேட்கணும். வேற வழியே இல்ல. பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிருங்க. இது மன்னிப்பா? இந்த குழந்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். இனிமே யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. விழுங்க. விழுங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சார், காம்பன்சேஷனா ஒரு அமௌண்ட் கொடுங்க சார். ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்லடா. நீங்க உடனே குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. சரிம்மா. இந்தாம்மா, வாங்கிக்கம்மா. அம்மா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ so மச் சார். இட்ஸ் ஓகேம்மா, வாங்க போலாம். அம்மா, இந்த மாதிரி மிருகங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க வேலை செய்ய வேணாம். வாங்க, முதல்ல குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன கால்ல விழ வச்சுட்டல. என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.